கேபிஒய் பாலா தொடர்ந்து சிலருக்கு உதவி செய்து வருவதை தான் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு வராரு. அவர் உதவி செய்வதற்கு பின்னணியில் சில திட்டம் இருப்பதாக சமூக ஊடகங்களில் விமர்சனங்கள் எழுந்தது. குறிப்பாக அவர் வழங்கிய ஆம்புலன்ஸ்களின் காலாவதி தேதி, வண்டியோட எண், உதவி பெறுபவர்களின் தேர்வு, அவங்கள எடுக்கிற வீடியோ, அவர்களின் உணர்வுகளை வீடியோவாக பதிவு செய்து பரப்புவது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் பாலா மீது எழுந்துச்சு. இதற்கு விளக்கமளிக்கும் வகையில் பாலா ஒரு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். அதில் எனக்கு எந்த சர்வதேச தொடர்பும் இல்லை, நான் தினக்கூலி, யாருக்கும் கைக்கூலி இல்லைன்னு தெரிவிச்சிருப்பார். இதைத் தொடர்ந்து கேபிஒய் பாலாவுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் வந்துட்டு தான் இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட கேபிஒய் பாலாவுக்கு ஆதரவாக அவர் சர்வதேச கைக்கூலி என்கின்றனர். சரி, அப்படியே இருக்கட்டும், அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எவ்வித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அவதூறு பரப்பும் நீங்கள் தான் சர்வதேச கைக்கூலின்னு சொல்லியிருப்பார். எங்கிருந்தோ பணம் வருகின்றது என்று கண்டுபிடித்தவர் அது எங்கிருந்து வருது என்று கண்டுபிடிச்சு சொல்ல முடியாதா ஏன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருப்பார். இந்த நிலையில் கேபிஒய் பாலா, நான் செய்து வரும் உதவியை சாகும் வரை நிறுத்த மாட்டேன், என்னிடம் இருப்பதை கடைசி வரை எல்லோருக்கும் கொடுத்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும், முடிவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு விரைவில் செய்தியாளர்களை சந்தித்து விரிவான விளக்கம் கொடுப்பேன் அப்படின்னு கூறியிருக்காரு.